வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ டுடே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு 12 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த தேர்வை நோக்கி படிச்சுட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் 2026 நடக்க போகிற அந்த 3 நோட்டிஃபிகேஷனுக்காக தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா சம்ஸ் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். சம்மு தான் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் சம்மு தான். ஒரு பாக்ஸ் போட்டு சம்ஸாக கொண்டு போவாங்க. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்த சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அவங்க இந்த டாபிக் வந்து ரொம்ப சின்ன ஒரு டாபிக். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடத்தும் போதே நான் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸில் முடிச்சு விட்டுட்டுனா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா 40,000 கட்டுங்க 30,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ எதுவுமே கிடையாது. சிலபஸ் உண்மையாகவே ஜீரோ தான். சிலபஸில் ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் நான் நோட்ஸ் எடுக்கலான்னு உட்காந்து உங்களுக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பேஜ் கூட தாண்டல நோட்ஸ். எம்சிக்யூவுக்கு ஒரு பேஜுக்கு மேலே நோட்ஸ் போக மாட்டேங்குது. எல்லா டாப்பிக்கும் அப்படி தான் இருக்குது. அதுதான் வந்து இவங்க பெருசாக நடத்துகிறோம் அப்படின்ற பேரில் டைம் வேஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தயவு செஞ்சு எந்த ஒரு இன்ஸ்டியூட்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய வீடியோஸே என்எஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டுடே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பின்னாடி வச்சுருக்கேன் கைஸ். பார்த்துட்டு என்ன அப்படி ஓடிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சார், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா இந்த லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஓகேங்களா? இந்த லீனியர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். அப்போது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியர் ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது, இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டை கேட்டால் சத்தியமாக இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மக்களே. சத்தியமாக இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். சத்தியமாக வச்சுட்டேன் பாருங்கள் நான். ஏன்னா 2-3 எக்ஸாம்ஸில் பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வி தான் கேட்டு வச்சுருக்கான். வேறு எதையுமே அவன் கேட்கலை. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு கேள்வி தான் என்ன பண்ணி வச்சுருக்கான், கேட்டு தொலைச்சிருக்கான். ஸோ வேறு எதுவுமே கேட்கல. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சிம்பிள். 12 கேள்வி. இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 12 கேள்வி வரப்போகுது இல்லை பாருங்களேன். இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 12 கேள்விகள் வரப்போகுது. இந்த 12 கேள்வியில் முக்கியமான அந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்களே பார்த்தீங்கன்னா கூட நானே சொல்ல உங்களுக்கு விளங்கிட பாருங்களேன். முக்கியமான டாபிக்ஸ் இந்த 12 கேள்வி எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏபிசி அனலைஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, இந்த லீனியர் ப்ரோக்ராம்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போது அடுத்த வீடியோ என்ன தெரியுமா, இந்த சிபிஎம் மற்றும் பிஇஆர்டி இதிலிருந்தான கேள்வியே வருது. 12 கேள்வியில் 4 கேள்விக்கிட்ட இந்த ஒரு சாப்டர்லேருந்து அந்த ஒரு டைட்டிலேருந்து மட்டுமே கேட்குறான். பிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டைட்டிலேருந்து மட்டுமே அவன் கேள்வி கேட்குறான். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணி பின்னாடி கொடுக்குறேன். ஓகேங்களா? பின்னாடி கொடுக்குறேன். ஸோ நான் வந்துட்டு இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கக்கூடிய டெலகிராமில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? கீழே ஒரு டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. அந்த டெலகிராமில் இதோட பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எடுத்து யூஸ் பண்ணிங்க மக்களே. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கான ஜாக்பாட் இந்த வருஷம். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ அதேமாரி இப்போ குரூப் 2 ஜிஎஸ் ஆல்சோ நம்ம கவர் பண்ணி கொடுப்போம். பயப்படாதீங்க. ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்ஸும் நம்பாதீங்க. பேமெண்ட்டு அப்படி கட்டி எங்கேயும் படிக்க வேண்டாம். நான் மொத்தமே இலவசமாக தான் போட்டுட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 5 வீடியோ டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ 30 நாளுக்குள்ளே 10 யூனிட்டும் முடித்து அந்த 200க்கு 175க்கு மேலே உங்களை ரெடி பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்சோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாங்க. நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் முடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஈஸி. ஓகேங்களா? எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? எவ்வளோ ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்ல முடியுமோ முடிச்சு விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ லீனியர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், எல்பிபின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த டெக்னிக்கை. ஓகேவா? இந்த மெத்தட்ஸ் ஸ்டாண்டர்ட் டெக்னிக் ஃபார் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்த பர்பஸ்க்குமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை 2 விதத்தில் சொல்கிறாங்க. இப்போது இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்
டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு 2 சொல்கிறாங்க. ஓகேங்களா. நோட்ஸ் நான் தேடினேங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட் புக்கில் தான் தேடி பார்த்தேன். நோட்ஸ் சுத்தமாக கிடையாது. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு இவ்வளோ தான் இருக்குது. டிஎன்பிசியில் இது கேள்விகள் அதிகமாக கேட்குறது கிடையாது. அவன் வந்து இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடாக தான் கொஷின்ஸ் கேட்குறான். ரொம்ப ஈஸியாக கேட்குறான். ரொம்ப ஈஸியாக கேட்குறான். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிங்க மக்களே. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா டேட்டா வந்து நமக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ இதே டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து நெகட்டிவாக வரும். இதை ஃபியபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்ஃபியபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யூஸ் வென் சொல்யூஷன் வேல்யூ ஆர் பாசிட்டிவ் ப்ராக்கெட்டில் ஃபியபிள் சொல்யூஷன். அந்த பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதை ஃபியபிள் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அந்த ஃபியபிள் சொல்யூஷனுக்கு தான் அந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு சிலபஸில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இல்லை. ஓகேங்களா. இல்லை, நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கல. இதுதான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா பாசிட்டிவ் டேட்டாக்கு வச்சு சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஃபியபிள் பட் நாட் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கீவேர்ட்ஸ் தான் நமக்கு இங்கே கீவேர்ட்ஸ் தான் நமக்கு எனஃப் இந்த இடத்துல. ஸ்டார்ட் வித் ஃபியபிள் பட் நாட் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ அப்போ டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படின்னா யூஸ் வென் சொல்யூஷன் வேல்யூ ஆர் நெகட்டிவ். இன்ஃபியபிள் சொல்யூஷன் சொல்கிறாங்க. நெகட்டிவாக இருக்கணும், டியூவலும் நெகட்டிவாக இருக்கணும். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோமா, இது ஸ்டார்ட் வித் இன்ஃபியபிள் பட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. பட் இட்ஸ் ஆப்டிமல் சொல்யூஷன். ஒரு நிமிஷம். கைஸ். ஓகேங்களா. அதுதான். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸ்லோ தான் நடத்துகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோடில் வச்சு நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்பீட் மோடில் வச்சு பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே. கண்டென்ட் இதில் அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கே முடிக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் 2 இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும், இது நெகட்டிவாக வரும். இது ஒரு டிஃப்ரென்ஸா. இது வந்து ஃபியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்ஃபியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஐன்னா ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். இன்ஃபியபிள் சொல்கிறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக. இது நான் ஆப்டிமலாக இருக்கும். இது வந்து நான் ஆப்டிமல். இது வந்து ஆப்டிமலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சு. இதுதான் கேள்வி. இதை தாண்டி கேள்வி வராது. ஓகேங்களா. இதுதான் கேள்வி. சரிப்பா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இவங்க, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடைய அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம். அதாவது ஒரு கார்னர் பாயிண்ட்லேருந்து அனதர் கார்னர் பாயிண்ட்டுக்கு போகும்போது இம்ப்ரூவிங் த அப்ஜெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பாக்ஸ் மாரி போட்டிருப்பாங்கப்பா. அதாவது x² + y² ப்ளஸ் S1 இப்படிலாம் கொடுத்து பாக்ஸாக போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி இருக்கும்னா இப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதை இப்படி இருக்கும். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல x², y 0 5 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த பக்கம் 1 3 4 கொடுத்துட்டு இதை கம்பேர் பண்ணி போடுவாங்க. இதை கம்பேர் பண்ணி போடுவாங்க. இதை கம்பேர் பண்ணி போடுவாங்க. இப்படி போட்டுன்னு வருவாங்க. இதுதான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகேங்களா. அதனால் அதுதான் ஒரு கார்னர் டு இன்னொரு கார்னருக்கு மூவ் ஆகுறது. அனதர் கார்னர் மூவ் ஆகும்போது அந்த அப்ஜெக்டிவ் இம்ப்ரூவிங் த அப்ஜெக்டிவ் வேல்யூ. இங்கேயும் மூவ் ஆகுது அப்ஜெக்டிவ். இதுதான் இவ்வளோ கான்செப்ட். ஓகேங்களா. இது என்ன ஏது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்க. இதுலேருந்து கொஷின்ஸ் ரொம்ப டெப்த் அண்ட் சோர்ஸாக கேட்குறது கிடையாது. ஓகேங்களா. இதுதான் ஃபைனல் டேட்டா. இதை தாண்டி ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதனால் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இது படிக்கலாம் மக்களே. கான்ஃபிடண்ட்டாக படிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டலாம். ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் அதிகமாக இதில் தேடினேன். பட் நமக்கு கிடைக்கல. அதிகமாக நான் தேடின வரைக்கும் இதில் கொஷின்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கல. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேருந்து கேள்விகள் வந்து கிடைக்கல நமக்கு. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பாருங்கள். இந்த திரும்ப சொல்கிறேன். இந்த இங்கிலீஷ் மீடியம் நம்மலாம் 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்போம். ஸோ 4 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க நீங்கள் இன்ஜினியரிங்கு. அதில் இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஓகேங்களா. இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ
அப்படி இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வந்து இப்போ டக்குன்னு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் வேர்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் தமிழில் புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸை இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. இட்ஸ் ஈஸி, ஓகேங்களா? பக்கம் முடிச்சு 30 நாள் முடிச்சுக்கலாம்டா. 30 நாள் 30 டேஸில் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. சீரியஸாக ஒரு லைன் விடாமல் மொத்தத்தையும் இது இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது, மொத்தத்தையும் உள்ளே இறக்குறேன். இந்த வாட்டி அடிச்சு தூக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான், ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் டிஎன்பிசியில் கேட்ட மொத்த ப்ரீவியஸே உள்ளே இறக்குறேன். அதுக்கப்புறம் குர்மி, ராஜ்புட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அவங்கக்கிட்ட பேக் சைடு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே கண்டினியூ ஆகுது, ஓகேவா? சரிப்பா. ஸோ இப்போ என்ன மெத்தட் அப்படின்னா த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ், ஓகேவா? ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராம்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம மேலே பார்த்துருப்போம், ஓகேங்களா? லீனியர் ப்ரோக்ராமை தான் இது பேஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், ஓகேங்களா? என்னென்னா த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், ஓகேங்களா? த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டெக்னிக் ஃபார் சால்விங் த லீனியர் ப்ரோக்ராமிங். நோட் பண்ணிக்கங்க, இதுதான் கேட்குறானே அவன் கேள்வி, இதுதான் அவன் கொஸ்டினாக ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் இது நல்லா பார்த்துங்க. இது 2024, ஓகேங்களா? 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2018, ஓகேங்களா? 2018 கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ ரெண்டுமே வேறு இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கேள்வி கேட்டானா இவ்வளோ தான் கேட்குறான், அதுக்கு மேலே அவன் கேட்கவே கிடையாது, ஓகேங்களா? சிம்பிளாக முடிச்சு விட்ரு. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா என்ன சார்? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை சார், லீனியர் ப்ரோக்ராமிங் சார். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா என்ன சார்? லீனியர் ப்ரோக்ராமிங் சார். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார், அவ்வளோதான். புரியுதுங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுற பயன்படுத்தக்கூடியது. சரி, இது இன்னும் ஷார்ட்கட் எப்படி சார் சொல்லுறது அப்படின்னா சிம்பிளாக பாருங்களேன். இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்களா, ஆன்சர் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்கா? அப்படியே சிலபஸில் வாங்களேன், இதுதான் சிலபஸ், உங்களுக்கு தெரியும். சிலபஸில் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கா, அது பாருங்கள், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேர்டு தான் லீனியர் ப்ரோக்ராம். லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளங்களை, ஓகேங்களா? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் நமக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அப்போ லீனியர் ப்ரோக்ராமிங்கில் என்ன தான் இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு 2-3 க்ளூ இருக்கும். லெஸ் தென் அந்த எப்படி போடணும், கிரேட்டர் தென் எப்படி போடணும் அப்படின்றது லீனியர் ப்ரோக்ராமிங். அது நான் அடுத்த செக்ஷனில் நடத்தும் போது உங்களுக்கு சிம்பிளாக நடத்தி விட்றேன். எல்லாமே ஈஸிடா, சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இன்ஜினியரிங் எக்ஸாம் எப்படி இருக்குமோ இது எழுதுந்தே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன், ஒன்றுமே கிடையாது. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எழுத போகிறேன், ஓகேங்களா? ஸோ எல்லோரும் எதையும் பயப்படாதீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறதா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு தான். நம்ம சேனலில் எல்லா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது, ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி பேமெண்ட்டு அதெல்லாம் கிடையாதுப்பா, இன்ஜினியரிங் மட்டும்தான் வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு போயிடுங்க.